வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப் சரஸ்வதி பழனி 777 இந்த சேனலில் என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டு செல்லக்குட்டி மிஸ்டர் காஃபியோட 3வது பிறந்த நாள் தாங்க. செலப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோவில் போய் நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். இந்த வீடியோ பார்க்க வந்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. சரி, நம்ம காஃபி குட்டி எங்கள் வீட்டுக்கு வந்து 3 வருஷம் ஆகுதுங்க. காஃபியோட பிறந்த டேட்டு வந்து எங்களுக்கு தெரியாதுங்க. ஏன்னா வாங்கினவங்க சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. அதனால் அவன் எங்கள் வீட்டுக்கு வந்த நாளையே நாங்கள் அவனோட பிறந்த நாளாக இந்த 3 வருஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோங்க. ஆமாங்க, 2023 7ஆம் மாதம் 7ஆம் தேதி எங்கள் வீட்டுக்கு எங்கள் செல்ல பிள்ளை காஃபி குட்டி வந்த நாள் தான் அவனுடைய பிறந்த நாள். சரி வாங்க, இவன் எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்தான் என்பதெல்லாம் சொல்கிறேன். எப்படின்னா, எங்கள் மக அவளுக்கு ஒரு பப்பி வேணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக கேட்டுக்கினே இருந்தாங்க. ஆனால் நாங்கள் அதை வாங்கி தரல. ஏன்னா என் கணவருக்கு முதல்ல இதில் விருப்பம் இல்லை. அவர் ரொம்ப கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறவர். அதனால் வீட்டுக்குள்ளே பப்பீஸை விட்டால் இந்த முடி கொட்டுற பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் இது வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமாக வாங்கி கொடுக்கலங்க. இதுதான் காரணம். பிறகு என்ன நடந்துச்சு, எப்படி வந்தான் அப்படின்லாம் இப்போ பார்க்கலாம். என் மகனும் சரி என் மகளும் இப்போ பெரிய பிள்ளைங்களா ஆயிட்டாங்க. இப்போவும் என் மகள் வந்து எப்பயாவது இந்த வீடியோஸ்லாம் பார்த்தா எனக்கு பப்பி வேணும், நீங்கள் வாங்கியே தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டே இருப்பாள். இதை அவங்க அண்ணன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் இல்லைங்களா. அதனால் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு என் மகளோட பர்த்டேக்கு என்னோடய மகன் வந்து யார்கிட்டையுமே சொல்லலை. அவராக போய் திடீர்னு எங்கள் காஃபி குட்டியை 25 நாள் குழந்த வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்து தன்னோட தங்கச்சிக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுத்துட்டாரு. இப்படி தாங்க காஃபி குட்டி எங்கள் வீட்டுக்கு வந்தான். அப்புறம் என்னங்க, ஒரே ஆனந்தம் தாங்க என் மகளுக்கு. அவள் ஆசைப்பட்டதை வந்து அவளுடைய அண்ணன் வாங்கி கொடுத்துட்டான் அப்படின்ட்டு ரொம்ப பேரானந்தம். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, என் கணவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு பப்பினாலே பிடிக்காது இல்லைங்களா. அதனால் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் காஃபி குட்டியை வச்சுக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். அவர் வீட்டுக்கு வந்தாருங்க. அந்த காட்சியை பார்த்தாரு. ஒரு குட்டி பப்பியோட அழகாக நாங்கள் 3 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். அவருக்கு பார்த்த உடனே என்னாச்சுன்னா பயங்கரமாக கோபம் வந்துடுச்சுங்க. ஏன்னா நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் யாரும் என் பேச்சை கேட்கல, உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தம் போட்டாருங்க. நாங்கள் ஒன்றும் பேசல, வாயே திறக்கல. ஏன்னா நம்ம காஃபி குட்டி தானே நமக்கு முக்கியம். அதனால் அவர் என்ன பேசினாலும் நம்ம காதில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 பேரும் அமைதியாக இருந்துட்டோங்க. இதுக்கப்புறம் தாங்க ட்விஸ்ட் அண்டு டேர்னிங்கு. இந்த மாதிரி பேசின மனுஷன்தான் இன்றைக்கி என்னவா இருக்கார், அவங்கக்கிட்ட அடிமையாக இருக்காருங்க. அப்படி அவரை அடிமையாக மாற்றிட்டான் இந்த காஃபி குட்டி. இன்றைக்கி ஒரு நாள் கூட காஃபி குட்டியை பார்க்காமையோ அவங்க கூட பேசாமையோ விளையாடாமையோ அவரால் இருக்கவே முடியாதுங்க. எங்கேயாவது வெளியில் பிஸ்னஸ் விஷயமா போயிட்டா கூட வீடியோ கால் பண்ணி அவங்ககிட்ட பேசுவார். அந்த நிலைமைக்கு
அவரை மாற்றி வச்சிட்டான் இந்த காஃபி. அப்படி ஒரு மாயாஜாலக்காரன் தாங்க இந்த காஃபி குட்டி. இவன் எங்கள் வீட்டில் பிறந்த 3வது பிள்ளையாக தாங்க நாங்கள் பார்க்குறோம். என்றைக்குமே அவனை ஒரு பப்பியாவோ இல்லை ஒரு வாயில்லாத ஜீவனாவோ நாங்கள் பார்த்ததே கிடையாது. எங்களுக்கு 2 பசங்க. இப்போது காஃபி குட்டி எங்களோட 3வது பையன். இப்படி தாங்க நாங்கள் அவனை பார்த்துக்குறோம். இப்போது அவன் தாங்க எங்களுக்கு உலகம். இவனை நாங்கள் ஒரு குழந்தைய எப்படி வளர்ப்போமோ அப்படி தாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு சாப்பாடு கூட இன்றைக்கி வரைக்கும் அவனை பவுலில் வச்சு அவனாக சாப்பிட்டதா சரித்திரமே இல்லைங்க. அவனுக்கு எப்போவுமே மாற்றி மாற்றி நானும் சரி அவரும் சரி ஊட்டி விட்டு தாங்க வளர்ப்போம். ஒரு நாள் கூட அவனாக சாப்பிட்டதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு குழந்தைய எப்படி வளர்ப்போமோ அந்த மாதிரி தான் அவனை நாங்கள் பார்த்துக்குறோம், வளர்க்குறோம். இவன் எங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு எங்கள் எல்லார்கிட்டேயும் இருந்த ஒரு விஷயம் மாற்றிட்டாங்க. அது என்னன்னா கோவம். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைனா கோவம் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் எங்கள் எல்லாருக்குள்ளவும் ஒரு கோவம் இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா கொஞ்சம் சத்தமாக பேசுவோம். இந்த பழக்கத்தையே அவன் மாற்றிட்டாங்க. ஏன்னா நம்ம சின்னதாக சத்தமாக பேசினா கூட அவன் பயந்துருவான். கோவமாக ஏதாவது சத்தம் போட்டாலும் பயந்துருவான். அதை பார்த்ததுலேருந்து எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட சத்தமாக பேசுறதுக்கு கூட யோசிப்போம். ஏன்னா காஃபி பயந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்சியஸ் வந்துடும். உடனே அப்படியே கோவமே வராது. அந்த வந்தாலும் அதை அப்படியே மாற்றிப்போம். அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற சில குணங்களை கூட மாற்றிட்டான்னா பார்த்துக்கோங்க. இவன் எங்கள் வீட்டுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுங்க. ஆமாங்க, இவன் எங்களுக்கு கிஃப்ட், கடவுளாக கொடுத்த கிஃப்டாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இவனோட முதல் பிறந்த நாளை இன்னும் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோங்க. அந்த வீடியோஸ்லாம் என்னால் எப்போயாவது முடிஞ்சால் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். சரி, இப்போது இந்த பிறந்த நாளைக்கு தேவையான கிஃப்ட்டு, கேக்கு எல்லாத்தையுமே என்னோடய மகன் நான் தான் வாங்கி தருவேன், நீங்களாம் ஒன்றும் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக எங்களுக்கு ஒரு கட்டளை போட்டான். நான் மட்டும்தான் செய்வேன் அவனுக்கு, அவன் பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை. மொத்தமே கிஃப்ட் ஆகட்டும், கேக் ஆகட்டும் எல்லாமே என்னோடய மகளே ஃபாரினில் இருந்துக்கிட்டே இங்கே கேக்கு ஆர்ட்ரு பண்ணி எப்படிலாம் செய்யணும், அவனுக்கு தனியாக அந்த கப் கேக்லாம் அவனுக்கு தேவையான மாதிரி போட்டு எப்படிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆர்ட்ரு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பார்சல்லாம் கிஃப்ட்டு பார்சலும் ஆர்ட்ரு போட்டு அனுப்பி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி அவளுக்கு எப்படின்னா இவன் தான் எல்லாமே. ஏன்னா அவள் குழந்தையிலேருந்து ஆசைப்பட்டது, அதுக்கப்புறமா அவங்க அண்ணன் அவளுக்காக வாங்கி கொடுத்தது. அதனால் ரொம்ப ரொம்ப உயிராக இருப்பாங்க. இப்போ கூட அவள் ஃபாரினில் இருந்தாலும் தினம் வீடியோ கால் பண்ணி அவங்ககிட்ட பேசுவா, விளையாடுவா. இவனுமே அதுக்கு ரியாக்ட் பண்ணுவான். அந்த மாதிரியா இப்போது இவன் தாங்க எங்கள் வீட்டுக்கே செல்லக்குட்டி. எல்லாமே இவன் தாங்க, எங்கள் எல்லாருக்குமே சரி இவன் தான் எல்லாமே. இப்போது இந்த வருஷம் சூப்பராக அவனுக்கு கேக்லாம் கட் பண்ணி அழகாக அதை பாருங்கள், அந்த டாயை வச்சுக்கிட்டு என்ன அழகாக விளையாடிட்டுருக்கான். எல்லாமே அவனோட அக்கா அனுப்பினது தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக ஆயிடுச்சு. என்னோடய மக அம்மா தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் பேசும்போது ஒரே அழுகையாக வந்துடுச்சு. நான் தான் அவளுக்கு தேங்க்ஸ்